ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கவன் திவ்யா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, என் ஹஸ்பண்டோட தம்பியோட கல்யாணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறப்ப ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்துட்டோம். இங்கேருந்து போகிறப்ப சச்சான மழை ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நனைஞ்சிட்டோம். இப்போ எங்கள் குலதெய்வ கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம். எந்த ஊர்னு பார்த்தோன்னா குறுங்குளம் ஃப்ரெண்ட்ஸ். குறுங்குளத்தில் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை உள்ள ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ராசிய ராசாத்தியம்மன் கூத்தப்பெருமாள்னு கோயில் இருக்குது. அங்கே தான் கல்யாணம். மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம். காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். கரெக்டாக இங்கே வர்றதுக்கு மணி 9 ஆயிடுச்சு. இப்போ அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையிலேருந்து உள்ளேறி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோட்டில் தான் போய்கிட்ருக்கோம். பார்த்தோன்னா இடையில 2 மயில் நின்றுச்சு. எங்களை பார்த்தோன்னே மிரண்டு ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ராசியம் ராசாத்தியம்மன் கூத்தப்பெருமாள் கோயில். வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். கோயில் இருக்க சுற்றி இடத்த தான் காமிச்சிக்கிட்ருக்கோம் பாருங்கள். மழை தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போய் பால் குடம் எடுக்கணும், நானும் என் பொண்ணும். இப்போ கோயிலுக்குள்ளெல்லாம் சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து உள்ளேர்லேருந்து போகிறப்ப மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. 2 சைடுமே சாமி நிறையா இருக்கும். உள்ளேரி கருவறையும் காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அந்த சாமிகிட்ட வேண்டிக்கங்க, எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடத்தி கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். கண்டிப்பாக வேண்டிக்கங்க. நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடத்தி காமிக்கும். இத்தனை நாளைக்குள்ளே எனக்கு நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போங்க. அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையிலேருந்து உள்ளேரி. இப்போ பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே வந்தாச்சு. இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி. இவங்களுக்கு தான் கல்யாணம். இவங்க என் ஹஸ்பண்டோட பெரியம்மா பையன். என் ஹஸ்பண்ட் தான் மாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கங்கிட்ட கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், ஆனால் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதனால தான் ஸ்பீடாக ஓட விட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் கல்யாணம் நடந்துச்சு, கிராண்டாலாம் நடக்கலை. இந்த எங்கள் குலதெய்வ கோயிலே கல்யாணம் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை பொண்ணுலாம் உட்காந்தாச்சு. தாலி கட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்களும் என் ஹஸ்பண்டோட தம்பி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு. மாப்பிள்ளை தாலி கட்டினோன்னே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் திரும்ப மாலையெல்லாம் சாமிக்கு வாங்கிட்டு பால் குடம் எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் 12 மணிக்கெல்லாம் பால் குடம் எடுத்துருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மாப்பிள்ளை நல்லபடியாக தாலி கட்டி முடிச்சிட்டாரு. அடுத்தது பொண்ணுக்கு குங்குமம் தான் வச்சாங்க மாப்பிள்ளை. வச்சுட்டு 2வது மாமன் பட்டம் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி முடித்தோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு மணி ஆயிடுச்சு ரொம்ப. பால் குடம் எடுக்கிறதுக்காண்டி போய் தஞ்சாவூரில் போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. மாலை சாமிக்கு கதமெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
போகிறப்ப வேறு சட்டான மழை ஃப்ரெண்ட்ஸ், நனைஞ்சிக்கிட்டே தான் போனோம். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள், மாப்பிள்ளைக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி குங்குமம் வைக்கணுன்னு. கல்யாணம் முடியே லேட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 9 மணிக்கு அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வ கோயிலுக்கு. கரெக்டாக அங்கேருந்து கிளம்புறப்ப மணி 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பால் குடம் எடுத்த வீடியோலாம் அப்லோடு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டான மழை ஃப்ரெண்ட்ஸ், இருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.